எல்லா பொருட்களும் சூடானா ஏன் விரியுதுன்னு தெரியுமா? அதை புரிஞ்சுக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. எல்லா பொருட்களையும் ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கிற மூலக்கூறுகள் வேகமாக மூவ் ஆகும், ஒன்றோட ஒன்று மோதும். இதனால தான் பொருட்கள் வெப்பமடையும் போது விரிவடையுதுன்னு சொல்கிறோம். தண்ணி மட்டும்தான் குளிர்ச்சி அடையும் போது விரிவடையுதுன்னு போன வீடியோவில் சொன்னேன். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். தண்ணியில் ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறும் 2 ஹைட்ரஜன் மூலக்கூறுகளும் இருக்குது. இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கும். எப்படின்னா, ஒரு மூலையில் ஆக்சிஜன், 2 மூலையில் ஹைட்ரஜன். தண்ணி குளிர்ச்சி அடையும் போது அதோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் அதிகமாகும். இதனால் ஒன்றோட ஒன்று கை கோத்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இதனால் நமக்கு ஒரு கிறிஸ்டல் ஷீட் மாதிரி கிடைக்கும். உருக்கும்போது இது முழுசாக தண்ணி ஆகிறதில்ல. இதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் பனித்துளிகள் மேலாக மிதந்துக்கிட்டே இருக்கும். அது 30 டிகிரி செல்சியஸ் ஆனாலும் உருகிறதில்ல. 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போனால் தான் அது உருகுது. இந்த தண்ணியை குடிச்சு வாழ்கிற மிருகங்கள், பறவைங்க எல்லாம் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழும், சீக்கிரமாக நோய்வாய்ப்படாமல் இருக்கும். இந்த தண்ணிக்காகவே இந்தியா, ஆப்பிரிக்காவில் இருந்தெல்லாம் பறவைங்க நார்த் பக்கமாக ரொம்ப தூரம் பறந்து போய் முட்டை போடும். நம்ம உடம்புலையே 71% தண்ணி தான் இருக்குதுன்னு போன வீடியோவில் சொன்னேன். நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் தண்ணி இருக்கும். அது இதே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். சென்டரில் கேப் இருக்குல்ல, இந்த கேப் வழியாக தான் நம்ம செல்லில் உருவாகிற வேஸ்ட் எல்லாம் வெளியேறும். இதனால தான் இந்த தண்ணியை நம்ம உயிர்ப்புள்ள தண்ணி அப்படின்னு சொல்கிறோம். உயிர் பற்ற தண்ணியை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.